வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்களோட கனவுகள், தேவைகள் இதெல்லாம் என்ன ஆகும்? இது நம்மள பயமுறுத்துற ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் டெர்ம் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்ல. இது உங்க குடும்பம் மேல நீங்க வச்சிருக்கிற அன்போட ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். வாங்க இத பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை தொடங்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? மாசா மாசம் வர செலவுகள், பிள்ளைங்களோட படிப்பு, ஏதாவது லோன் இருந்தா அது இதெல்லாம் யார் கவனிச்சுப்பாங்க? பாருங்க, இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படின்ற மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த பெரிய கேள்விக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா கரெக்டா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கான ஆயுள் காப்பீடு. உதாரணமா ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசி டைம்ல பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு, அதாவது நாமினிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய தொகையை கொடுக்கும். இது கரெக்டா ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தான். நீங்க இல்லாத சமயத்துல உங்க குடும்பத்தை நிதி ரீதியா விழாம தாங்கி பிடிக்கும். இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு முதலீடு கிடையவே கிடையாது. இது 100க்கு 100 ஒரு பாதுகாப்பு திட்டம். அதாவது பாலிசி முடியற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகலன்னா நம்ம கட்டின பிரீமியம் பணம் திரும்ப வராது. அட, அப்ப காசு வேஸ்டான்னு நினைக்காதீங்க. இது சேமிப்பு இல்ல, பாதுகாப்புக்காக நாம கொடுக்கிற ஒரு சின்ன தொகை. நம்ம கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஆக்சிடென்ட் ஆனா கிளைம் பண்ணுவோம், ஆகலைன்னா அந்த வருஷம் கட்டின பணம் போச்சு. ஆனா அந்த ஒரு வருஷமும் நம்ம நிம்மதியா வண்டி ஓட்டணும்ல, அதே மாதிரி தான் இதுவும் உங்க குடும்பத்துக்கான ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். சரி, இந்த பாதுகாப்பு தொடரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். பிரீமியத்தை மட்டும் கரெக்டா டைமுக்கு கட்டிட்டே இருக்கணும். நீங்க மாசமோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போகலாம். அதாவது நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக சரியான பாலிசியை எப்படி சூஸ் பண்றது? ஒரு நல்ல பாலிசியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 6 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண போறோம். இந்த 6 ஸ்டெப்பையும் நம்ம ஒண்ணா கரெக்டா பண்ணா போதும், நமக்கு பெஸ்டான பாலிசி கிடைச்சிடும். சரி, முதல் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? முதல் ஸ்டெப், எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதாவது கவரேஜ் தொகை. நம்ம டிவில, பேப்பர்ல எல்லாம் 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ்னு விளம்பரம் பார்த்திருப்போம். ஆனா நிஜமாவே அந்த 1 கோடி ரூபாய் எல்லாருக்கும் போதுமானதா, இல்ல உங்க தேவைக்கு எவ்வளவு வேணும்னு எப்படி கணக்கு போடுறது? சரியான கவரேஜ் தொகையை கணக்கிடுறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. முதல்ல உங்களுக்கு என்னென்ன கடன்கள் இருக்குன்னு பாருங்க. வீட்டு லோன், பர்சனல் லோன் மாதிரி. அப்புறம் உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு எதிர்காலத்துல எவ்வளோ செலவாகும். அது மட்டும் இல்லாம நீங்க இல்லாத சமயத்துல உங்க குடும்பம் மாசம் சமாளிக்க எவ்வளோ பணம் தேவைப்படும், இது எல்லாம் கணக்குல எடுத்துக்கணும். பொதுவா ஒரு ரூல் இருக்கு. உங்க ஒரு வருஷ சம்பளத்தை விட ஒரு 15லிருந்து 20 மடங்கு அதிகமா கவரேஜ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஸ்டெப், பாலிசியோட விதிமுறைகளை நல்லா புரிஞ்சுக்கிறது. ஆமாங்க, அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து முழுசா படிக்கணும். எனக்கு தெரியும், அது கொஞ்சம் போர் அடிக்கிற வேலை தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளைம் எப்படி கொடுக்கணும், எந்தெந்த காரணத்துக்காக கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் அதுல தான் இருக்கும். சோ நாம சைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது 100% அவசியம். மூணாவது ஸ்டெப், இன்சூரன்ஸ் கம்பெனியோட நம்பகத்தன்மையை செக் பண்றது. இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனிக்கு வர 100 கிளைம்ல எத்தனை கிளைமுக்கு அவங்க சரியா பணம் கொடுத்திருக்காங்கன்னு கணக்கு தான் இது. இந்த ரேஷியோ ஒரு 98% மேல இருந்தா அது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். அதோட சேர்த்து அந்த கம்பெனி ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கா, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். நாலாவது ஸ்டெப், பிரீமியம். அதாவது நம்ம மாசம் கட்டுற தொகை. மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதனால பல கம்பெனிகளோட பாலிசிகளை ஒப்பிட்டு பார்த்து உங்க பட்ஜெட்குள்ள வர்ற மாதிரி ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், பிரீமியம் கம்மியா இருக்குன்னு மட்டுமே ஒரு பாலிசியை செலக்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு கம்மியான பிரீமியம் மட்டும் முக்கியம் இல்ல, சரியான கவரேஜும் நல்ல கம்பெனியும் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ஸ்டெப், ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ். பாலிசி அப்ளிகேஷன் ஃபார்ம், மெடிக்கல் ரிப்போர்ட், வருமான சான்றிதழ்னு கேட்குற எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். இதுல நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாமினியோட பேரை குறிப்பிடுறது. உங்களுக்கு அப்புறம் அந்த பணம் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை ரொம்ப தெளிவா, தப்பில்லாம எழுதுங்க.
அப்போதான் கிளைம் நேரத்துல எந்த பிரச்சனையும் தாமதமும் இல்லாம அந்த பணம் அவங்க கைக்கு போய் சேரும். 6வது கடைசி ஸ்டெப் ரைடர்ஸ். ரைடர்ஸ்னா என்னன்னா உங்க பேசிக் பாலிசியோட சேர்த்து எடுத்துக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட் ஆன் மாதிரி. உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க சேர்த்துக்கிட்டா ஏதாவது பெரிய நோய் வந்தா கூட அதுக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் கவர். இந்த மாதிரி ரைடர்ஸ் உங்க தேவையை பொறுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பாலிசி இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடும். சரி, பாலிசி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி பேச போறோம். இந்த தவறுகளை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது. முதல்ல ஒருபோதும் தப்பான தகவலை கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்கள் பத்தியோ இல்ல புகைப்பிடிக்கிற மாதிரி பழக்கங்கள் பத்தியோ ஒரு சின்ன விஷயத்த மறைச்சா கூட போதும். கிளைம் நேரத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது தெரிஞ்சதுன்னா மொத்த கிளைமையும் நிராகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சோ 100% உண்மையா இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதே மாதிரி பிரீமியத்தை கரெக்டான டைமுக்கு கட்ட தவறினாலும் உங்க பாலிசி கேன்சல் ஆகிடும். அப்புறம் பாலிசியோட விதிமுறைகளை மீறினாலும் இதே நிலைமை தான். அதனால இதுல ரொம்ப கவனமா இருங்க. சரி, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? உங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? பாருங்க, ஒரு சரியான டேர்ம் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறதுங்கிறது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான படி. அது மட்டும் இல்ல, அது உங்களுக்கு ஒரு பெரிய மனநிம்மதியும் கொடுக்கும். இந்த அறிவு தான் உங்க கையில இருக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்டான நேரம் எதுன்னு கேட்டா அது நேத்து. 2வது பெஸ்டான நேரம் அது இன்னைக்கு. உங்க குடும்பத்துக்காக, நீங்க நேசிக்கிறவங்களுக்காக அந்த முக்கியமான அடிய இன்னைக்கு எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க, சீக்கிரமா செயல்படுங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு.